ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 ரிவிஷன் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் யூனிட் 3 ஓட ரிவிஷன் டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளோட பேசிக் ப்ராப்ளம்ஸ் வரலாம். 5 மார்க் இல்லை 10 மார்க்கில் வரலாம். ஒரு கொஸ்டின் பேப்பரில் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படின்னா 3 கொஸ்டின் பேப்பர்லேயே நமக்கு இந்த மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 2024, நவம்பர் 2024, நவம்பர் 2025 3 கொஸ்டின் பேப்பர்லேயுமே நார்மலோட சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நார்மல் சம்ஸுக்கான சொல்யூஷனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். தேர்ட் ப்ராப்ளம் நீங்கள் அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறேன். அடுத்தது நம்ம மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனும் பார்க்கலாம். இதை சால்வ் பண்ணிட்டு இதோட பிடிஎஃப் உங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் எக்ஸ் இஸ் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் த மீன் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே நீ இதை எப்படி நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் முதல்ல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அங்கேயே இந்த வார்த்தை கொடுத்துட்டாங்க, நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். மீன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே கிவன் நம்ம எழுதிக்கலாமா? கிவன் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? மீன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எனக்கு மீன் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ். அது மீன்ன்றது நம்மளோட மீன்ன்றது நம்மளோட மியூ வேல்யூ. ஓகே, ஸோ மீன்ன்றது மியூ ஈக்குவல் டு 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் எனக்கு 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 3 சப்டிவிஷன்ஸ்க்கு முன்னாடி இதை ஜென்ரல் ஃபார்முலால எழுதிக்கலாம். இதோட ஜென்ரல் ஃபார்முலா z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. இங்கே எக்ஸுன்றது நமக்கு தெரியாது, மியூன்றது 12ன்னு தெரியும், சிக்மான்றது 4 அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு சப்டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இந்த எக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ என்ன? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20க்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இசட் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 20 மைனஸ் 12 டிவைடட் பை 4. ஸோ 20 மைனஸ் 12ன்றது 8. 8 பை 4. 8 பை 4ன்றது 2. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20யை இப்போ நான் ஜெட்ல எழுதணும். ஜெட்ல எழுதும் போது பி ஆஃப் ஜெட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதுறேன். இப்போ நான் z greater than or 2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் by using normal table. ஸோ இந்த நார்மல் டேபிள் வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதையும் பிடிஎஃப்ல கொடுக்குறேன். இதை ஒரு காப்பி நார்மல் டேபிள், டி டெஸ்ட்டுக்கான டேபிள், அப்புறம் எஃப்க்கான டேபிள் எல்லாமே வந்து பிரிண்ட் அவுட் ஒரு காப்பி வச்சுக்கோங்க. எந்த ஸ்கிரிப்ளிங்கும் இல்லாமல் பிரிண்ட் அவுட் ஒரு காப்பி வச்சுக்கோங்க. இன்கேஸ் எக்ஸாம் அங்கேயே இன்விஜிலேட்டர் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எக்ஸாம் செல்லேருந்து வந்து ப்ரொவைட் பண்ணல அப்படின்னும் போது உங்கள் பேக்கில் இருக்கிறத வித் த பெர்மிஷன் ஆஃப் த இன்விஜிலேட்டர் நீங்கள் நடுவில் எடுத்து கூட நீங்கள் கேட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் கம்பல்சரி, டேபிள் இல்லாமல் சம் போட முடியாது. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? நம்ம is it greater than or equal to 0. நான் வந்து இதுக்கான டயக்ராம் வரைகிறேன். ஏன் டயக்ராம் வரைகிறேன் அப்படின்னா வரைஞ்சா எனக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது ஒரு நார்மல் கர்வ். இந்த நார்மல் கர்வில் ஒரு சைடு 0.5, இன்னொரு சைடும் நமக்கு 0.5, மொத்தமாக 1 பாதி பாதியாக டிவைட் பண்ணி இந்த பக்கம் 0.5, இந்த பக்கம் 0.5. ஸோ இந்த இடம் நமக்கு 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா என்ன அர்த்தம்? இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த 2ன்னு வச்சுக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு 2லேருந்து இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்க முடியாது. எப்பயுமே நமக்கு 0லேருந்து தான் நம்மளால டேபிளுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ எனக்கு இந்த ரெட் போர்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபுல் 0.5 இருக்குல்ல, இந்த ஃபுல் போர்ஷன் அப்படின்றது 0.5. இந்த ஃபுல் போர்ஷனில் 0லேருந்து 2 வரைக்கும் இருக்கிறத கட் பண்ணிட்டா அந்த ரெட் போர்ஷன் நமக்கு கிடச்சிருமா? ஸோ அதை நான் இப்போ எப்படி எழுதுவேன்? இந்த 0.5 அதுதான் ஃபுல் போர்ஷன். ஃபுல் போர்ஷன்லேருந்து நம்ம எதை கட் பண்ணுறோம்? 0லேருந்து 2 வரைக்கும் இருக்கிறத கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்?
ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த பிளாக் பீஸ் கட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ரெட் பீஸ் தான் அங்கே மீதி இருக்கும். எனக்கு ரெட்டு தான் வேணும். 2 விட அதிகமானது தான் வேணும். அதனால இப்படி எடுத்துக்கிட்டோம். ஸோ 0.5 மைனஸ் 0லேருந்து 2 அப்படின்னா இந்த டேபிளில் நம்ம 2 அப்படின்ற இடத்துல பார்க்கணும். ஸோ 2 வந்து இங்கே இருக்கு. ஸோ 2ல் ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஏன்னா வேற வேல்யூ இல்லை, அதனால 2ல் ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.4772. ஸோ இந்த இடத்துல 0.4772 அப்படின்னு இருக்கு. இது நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 0.0228 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான வேல்யூ. இதுல செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ், அப்போ நான் வந்து பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல z ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 20. ஸோ 20 மைனஸ் 12 டிவைடட் பை 4. அதே 8/4, அதே 2 தான். பட் இங்கே கண்டிஷன் என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இப்போ இதுக்கான டயக்ராம் எப்படி இருக்கும் பாருங்க. எல்லா சம்க்குமே நீங்க டயக்ராம் போட்டீங்கன்னா ஈஸி. சாரி, ஸோ இதுக்கான டயக்ராமை வரைஞ்சிடுறேன். பெல் ஷேப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா இந்த இடத்த நம்ம 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா 2வை விட கம்மியாக இருக்கிறது, 2வை விட கம்மின்றது எனக்கு இந்த ஃபுல் போர்ஷனுமே வந்துருமா. ஸோ இந்த ஃபுல் போர்ஷனை நம்ம எது வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னா, இந்த போர்ஷன் 0.5ன்னு எனக்கு தெரியும். இந்த 0லேருந்து இந்த 2 வரைக்கும் எடுத்து ஆட் பண்ணால் போதும். இந்த இந்த இது வரைக்கும் 0.5 அண்ட் இந்த ஒரு சின்ன பார்ட் எடுத்து ஆட் பண்ணிட்டா எனக்கு ஃபுல்லாகவே கிடச்சிடும். 2வை விட கம்மியான ஃபுல் போர்ஷன். இப்போ நான் இதை எப்படி எழுதணும், 0.5 ப்ளஸ் பி ஆஃப் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ 0.5 ப்ளஸ் அதே 2க்கான வேல்யூ, ஸோ 0.4772. 0.4772 இதை ஆட் பண்ணால் எனக்கு 0.9772 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ தேர்ட் சப்டிவிஷனுக்கு போயிடுவோமா. தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. ஸோ பி ஆஃப் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. இப்போ எனக்கு ரெண்டு பக்கமும் வேல்யூ இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஜெட்டோட ஃபார்முலா என்ன, எக்ஸ் மைனஸ் 12/4. இதில் when x equal to 0 ஒரு பக்கம் எடுக்கிறோம். xக்கு 0ன்னு எடுக்கும்போது z equal to 0 minus 12 divided by 4. ஸோ minus 12/4ன்றது minus 3. அதே x equal to 12ன்னு கொடுத்தோம் அப்படின்னா z equal to 12 minus 12 divided by 4. ஸோ 0 அப்படின்னு வரும். அப்போ மேலே இருக்கிறத நான் எப்படி எழுதுவேன், 0லேருந்து 12ன்றது இப்போ மாறிடுச்சு. -3 less than or equal to x வர இடத்துல z less than or equal to 0. இப்போ இந்த பெல் ஷேப்போட ஒரு மேஜிக் என்ன அப்படின்னா, இந்த பெல் ஷேப்ல இந்த பக்கம் என்ன இருக்கோ அதே தான் அந்த பக்கமும் இருக்கும். இது 0, இந்த பக்கமும் 0.5, இந்த பக்கமும் 0.5. எனக்கு இப்போ -3னா இங்க இருக்கு, இது சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். நான் இந்த பக்கம் பார்க்கறதுக்கு பதிலா அதை இந்த பக்கம் +3க்கு கன்வெர்ட் பண்ணிடலாமா. அப்போ 0லேருந்து 3, 0லேருந்து -3ன்றது இப்போ 0லேருந்து 3க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ பி ஆஃப் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. பாசிட்டிவாக எழுதுறதுக்காக தான் மாற்றிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 0லேருந்து 3 மட்டும்தான் அப்படின்னா நம்ம வெறும் டேபிள் வேல்யூ மட்டும்தான் எடுக்கணும். கிரேட்டர் தென்னா 0.5ல மைனஸ் பண்ணுவோம், லெஸ் தென்னா 0.5யோட ப்ளஸ் பண்ணுவோம். 0லேருந்து தான் எடுக்கிறோம் அப்படின்னும் போது நான் எதையுமே பண்ண வேண்டாம். ஸோ டைரெக்டாக 3க்கான வேல்யூ பார்த்துருங்க. ஸோ 3க்கான வேல்யூ 4987. ஸோ 0.4987 அவ்வளோதான் இது. ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A bank manager has learned that length of the time that the customer has to wait for being attended to by the teller is normally distributed. எனக்கு இதுக்கு மேலே சொன்ன எந்த கான்செப்டும் எனக்கு தேவையில்லை, எனக்கு இது நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட்ன்ற அந்த ஒரு ஹிண்ட் போதும். இப்போ மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மீன்ன்றது மியூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றது சிக்மா. 3 கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, அந்த 3 கண்டிஷனும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம்.
ஸோ மியூ அண்ட் சிக்மாவை யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளமில் சால்வ் பண்ண மாதிரியே இந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து கிவன் டேட்டாவை எழுதிக்கலாம். 5 and 0.8 given data. Question number 2க்கான given data mu equal to 5 and sigma equal to 0.8. Z ஓட formula x minus mu divided by sigma per x minus 5 divided by 0.8. இதில் first subdivision என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, for less than 6 minutes. இங்க இந்த வேர்டு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா அவங்களே நோட்டேஷன்லயே கொடுத்துட்டாங்க less than or equal to greater than. இங்க வந்து வார்த்தையில கொடுத்திருக்காங்க. ஸோ நாம தான் மாத்தி எழுதணும். for less than 6 minutes அப்படின்றத நம்ம எப்படி எழுதணும், இந்த இடத்துல p of முதல்ல xக்கு எழுதணும், அப்புறம் zக்கு மாத்தணும். less than or equal to சொல்லல, வெறும் less than தான். ஸோ less than 6 minutes. இங்க z is equal to x வர இடத்துல 6 கொடுக்கணும். 6 minus 5 divided by 0.8. அப்போ 1 divided by 0.8. 1 by 0.8ன்றது 1.25. அப்போ நான் இதை மாற்றி எழுதும்போது என்ன எழுதணும், z less than 1.25. டயக்ராம் போட்டுக்கலாமா நம்ம. ஸோ டயக்ராம் வந்து ஒரு நார்மல் கர்வ் வரைகிறேன். ஸோ நார்மல் கர்வ்ல 1.25 விட கம்மி. ஸோ இதுதான் வந்து 1.25 அப்படின்னா அதை விட நான் கம்மி அப்படின்னும் போது லெஸ் தென் அப்படின்னும் போது என்னவாகும், மொத்தமாக கவர் ஆகும். ஸோ இது வரைக்கும் போகும் அது. ஸோ இது வரைக்கும் போகும்போது இந்த பார்ட்டு 0.5ன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், அதை ஆட் பண்ணால் முடிஞ்சிடும். ஸோ லெஸ் தென் வரும்போது ஆட் பண்ணணும், கிரேட்டர் தென் வரும்போது 0.5 மைனஸ் பண்ணுவோம். இப்போ 0.5 plus p of 0 less than or equal to z less than or equal to 1.25. நம்ம டேபிளில் 1.25க்கான வேல்யூ பார்க்கணும். இப்போ இது ஏற்கனவே பார்த்துருக்கிற வேல்யூ. இப்போ 1.25க்கு நம்ம எப்படி பார்க்கணும், இங்கே 1.2 பார்க்கணும். அண்ட் 5 இருக்கிறதுனால நம்ம ஹெட்டரில் 5ல பார்க்கணும். ஸோ 1.2ல 5 அப்படின்றது 0.3944. இப்போ இங்கே நான் எழுத வேண்டியது 0.5 பிளஸ் 0.3944. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 0.8944 அப்படின்ற இந்த வேல்யூ கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபார் மோர் தென் 3.5 minutes. ஸோ மோர் தென் 3.5 minutesனா எக்ஸ் கிரேட்டர் தென் 3.5. அப்போ z equal to 3.5 minus 5 divided by 0.8. x இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. minus 1.5 divided by 0.8. இதை டிவைட் பண்ணா minus 1.875 இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வேல்யூவை எப்படி அடுத்து இசட்க்கு எழுதும் போது இசட் கிரேட்டர் தென் minus 1.875 அப்படின்னு எழுதுறோம். இப்போ இதை டயக்ராம்ல பாருங்க, டயக்ராம்ல எப்படி வரையலாம் அப்படின்னா minus 1.875ன்றது இந்த இடத்துல வருது, minus 1.875. இதை விட அதிகமான்னு சொல்றாங்க. ஸோ இதை விட அதிகமா அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் சைடு போகாது, இந்த சைடு வந்துடும். ஸோ மைனஸ் இந்த வேல்யூவை விட கிரேட்டர் தானா இருக்கணும் போது இந்த சைடு வந்துடும். நமக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா நம்மளோட வேல்யூ எப்படி இருக்கும், இந்த ஃபுல் பாயிண்ட் வந்து 0.5 அண்ட் இந்த ஒரு சின்ன போர்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த போர்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த போர்ஷன் நம்ம டேபிள்ல இருந்தே எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதணும், நம்ம 0.5 பிளஸ் p of 0 less than or equal to z less than or equal to minus 1.875 அப்படின்னு எழுதணும். இந்த பக்கம் மைனஸ் பார்க்காம பாசிட்டிவ்லி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 0.5 பிளஸ் p of 0லேருந்து பிளஸ் 1.875ல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 0.5 பிளஸ் 875 அப்படின்னா இங்கே இருக்கு நம்மளோட வேல்யூ 1.8 இங்க இருக்கு, 7 இங்க இருக்கு. ஸோ அதுக்கான வேல்யூ 4693. ஸோ இப்போ 0.4693 இங்க சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.9693. இது செகண்ட் பார்ட்டுக்கான ஆன்சர்.
ஸோ தேர்ட் பார்ட்டுக்கான ஆன்சர் நமக்கு தேர்ட் பார்ட்டுக்கான கொஸ்டின் என்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். பிட்வீன் 3.4 and 6.2. பிட்வீன் நம்ம எப்படி எழுதணும்? 3.4 less than or equal to x less than or equal to 6.2. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெட்டோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் மியூவோட வேல்யூ 5 by 0.8. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஜெட்டோட வேல்யூக்கு வந்து 3.4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3.4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3.4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இட் இஸ் minus 1.6 by 0.8, that is minus 2. அதுவே 6.2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6.2 minus 5 divided by 0.8 கொடுத்தா 1.5னு வரும். அப்போ நான் மாற்றி எழுதும் போது -2 less than or equal to z less than or equal to 1.5 அப்படின்னு எழுதுறேன். இப்போ இதை ரெண்டா பிரிக்க போறோம் நம்ம. ஏன்னா ஸோ இதுக்கு ஒரு டயக்ராம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இல்லை டயக்ராம் போட்டுட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா -2லேருந்து 1.5 வரைக்கும் எடுக்கணும், ப்ளஸ் 1.5. ஸோ மிடில் 0. இதை நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா எப்பயுமே நம்ம 0லேருந்து தான் மெஷர் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ -2லேருந்து 0 ஒரு பார்ட்டாகவும் 0லேருந்து 1.5 ஒரு பார்ட்டாகவும் எடுக்கணும் நம்ம. அப்போ இதை நான் எப்படி பிரிக்கிறேன்? -2 less than or equal to z less than or equal to 0 plus p of 0 less than or equal to z less than or equal to 1.5. ரெண்டா பிரிச்சிட்டோமா? -2லேருந்து 0 ஒரு பார்ட்டு, 0லேருந்து 1.5 ஒரு பார்ட்டு. நம்ம நெகட்டிவ் வந்து எடுக்க மாட்டோம். இது சிமிட்ரின்றதுனால நான் பாசிட்டிவ்க்கு போயிடுறேன். ஸோ 0 less than or equal to z less than or equal to 2. -2 எடுத்தாலும் +2 எடுத்தாலும் ஒன்று தான். -2லேருந்து 0 பார்க்கறதுக்கு பதிலாக 0லேருந்து 2 அப்படின்னு அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் பக்கம் பார்க்குறோம். இது வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை, அதனால இப்படியே வச்சுக்கலாம். இப்போ 2க்கான வேல்யூ நம்மளோட டேட்டா டேபிள் எடுத்து பாருங்க. டேபிளில் 2க்கான வேல்யூ எடுக்கணும். ஸோ 2க்கான வேல்யூ எடுக்கும்போது இட் இஸ் 0.4772 0.4772 ப்ளஸ் 1.5க்கான வேல்யூ எடுக்கும்போது 4332 0.4332. இது ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 4019. ஸோ 0.9104 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ நான் 2 சம் சால்வ் பண்ணியிருக்கேன். இதில் மேலே வந்து ஒரு சம் இருக்கு. அது எந்த கொஷின் பேப்பரில் இருக்கு அப்படின்னா நவம்பர் 2025ல இருக்கு. இதே மாதிரியே நீங்கள் சால்வ் பண்ணணும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நார்மல் வேரியேட்னு கொடுத்ததுனால இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அதுக்கு தேவையான மீன் மியூ இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இருக்கு. ஸோ 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 3க்கும் தனித்தனியாக சால்வ் பண்ணி பாருங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லைன்னா டிரைவ் த எம்ஜிஎஃப் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்கறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ டிரைவ் த எம்ஜிஎஃப் ஆஃப் நார்மல் கேட்கும்போது மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டாலும் நம்ம இதுலேயே எம்ஜிஎஃப் கண்டுபிடிச்சி இதுலேயே மீன் அண்ட் வேரியன்ஸ் போடலாம். இங்கே வந்து நமக்கு டிரைவ் த எம்ஜிஎஃப் மட்டும் கேட்டதுனால நான் எம்ஜிஎஃப் மட்டும் இதில் சால்வ் பண்ணுறேன். ஸோ எம்ஜிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு எம்எக்ஸ் ஆஃப் டி. ஸோ எம்எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இது கண்டினியூஸ், நார்மல்ன்றது கண்டினியூஸ். ஸோ -infinity to infinity e power tx into f of x into dx. இந்த f of xன்றது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான PDF, தட் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். நம்ம அது வந்து முன்னாடியே டெஃபினிஷன்ஸில் படிச்சிருப்போம். இட் இஸ் 1/σ √2π e power minus x minus mu whole square divided by 2 sigma square. இதுதான் நம்மளோட f of x. ஸோ இங்கே f of x இருக்கிற இடத்துல அதை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ என்னோட mx of tன்றது என்னவாகும்? -infinity to infinity e power tx f of x இடத்துல 1/σ √2π e power minus x minus mu whole square by 2 sigma square into dx. எல்லாத்தையும் உள்ள எழுதியாச்சு. இப்போ ஒன்னொன்னா சிம்பிளிஃபை பண்ண போறோம். இப்போ நமக்கு வேரியபிள் அப்படின்றது x.
நான் எதால இன்டகிரேட் பண்ண போறனோ, இப்போ எக்ஸால இன்டகிரேட் பண்ண போறோம். அப்ப எக்ஸ் டேர்ம் தான் எனக்கு உள்ள வச்சுக்க முடியும். எக்ஸ் இல்லாத இந்த டேர்மை நம்ம வெளியில எடுத்துட்டு வரலாம். ஏன்னா அது கான்ஸ்டன்ட். வெளியில எடுத்துட்டு வந்தா இது கம்ப்ளீட்டா வெளியில வந்துடும். minus infinity to infinity e power t x and e power minus x minus mu whole square by 2 sigma square அப்படின்னு இருக்கு நமக்கு into dx. இப்போ இங்க ஒரு சப்ஸ்டியூஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த சப்ஸ்டியூஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த x எல்லாம் z மாத்த போறோம். ஸோ z equal to x minus mu by sigma அப்படின்னு எடுக்க போறோம். இப்போ இதை நான் வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலன்னா, சிக்மாவை நான் மல்டிப்ளை பண்ணா சிக்மா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ. ஸோ இங்கேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா இசட் பிளஸ் மியூ. மியூ வந்து அந்த பக்கம் போயிடும். ஸோ பிளஸ் மியூ. இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் அப்படின்றது சிக்மா டிஇசட்னு வரும். மியூ வந்து தனியாக ஒரு கான்ஸ்டன்ட், அதனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இப்போ நம்ம மேலே எல்லாத்தையும் எக்ஸில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் மாற்ற போகிறோம். மாற்றும் போது வெளியில் 1 சிக்மா ரூட் ஆஃப் 2π இருக்கு. லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இ பவர் டி எக்ஸை நான் எப்படி மாற்றலாம், எக்ஸுன்றது இங்கே இருக்கு. என்னது இது, சிக்மா இசட் ப்ளஸ் மியூ. அண்ட் அடுத்தது இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் மியூ பை 2 சிக்மா ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ எக்ஸ் மைனஸ் மியூவை நான் என்னென்னு எழுதலாம், சிக்மா இசட்னு எழுத முடியும். ஸோ சிக்மா இசட் ஹோல் ஸ்கொயர் பை 2 சிக்மா ஸ்கொயர். டிஎக்ஸை வந்து எப்படி எழுதணும், சிக்மா டிஇசட்னு எழுதணும். ஸோ எல்லாத்தையுமே மாற்றாச்சு, எக்ஸில் இருந்த எல்லாத்தையும் இப்போ ஜெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெட்டுக்கு மாற்றிட்டோம். 1 சிக்மா ரூட் ஆஃப் 2π மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் டீயை நான் உள்ளே எடுத்துகிட்டு போனால் டி சிக்மா இசட் ப்ளஸ் டி மியூ ரெண்டு டேர்மை பிரிச்சுட்டேன். இங்கே இ பவர் மைனஸ் சிக்மா ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் பை 2 சிக்மா ஸ்கொயர். வெளியில் சிக்மா டிஇசட். இந்த சிக்மாவும் கேன்சல் ஆயிரும். இந்த சிக்மா ஸ்கொயர் பவரில் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் பிரித்து எழுதும் போது square root of 2π minus infinity to infinity e power t sigma z ஒரு term, e power t mu ஒரு term, e power minus z square by 2 அப்படின்றது ஒரு term into dz. ஓகே, இப்போ z terms தான் எனக்கு வேரியபிள். அப்போ z இருக்கிற டேர்மை நான் உள்ளே வச்சுக்கலாம். இந்த ரெண்டு டேர்மை உள்ளே வச்சுப்பேன். இப்போ இங்கே z இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இப்போ t mu ரெண்டுமே கான்ஸ்டன்ட், அதனால் அதை வெளியே தூக்குறோம். வெளியே எடுத்துட்டா e பவர் t mu by square root of 2π minus இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி e power t sigma z minus z square by 2 into dz. இப்போ இந்த 2 cross multiply பண்ணிப்போமா, 2 cross multiply பண்ணா என்ன வரும் நமக்கு, 2 cross multiply பண்ணும் e power 2t sigma z minus z square whole thing divided by 2 into dz. நம்ம இதை ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். அதனால z ஸ்கொயரை முன்னாடி கொண்டு வர போகிறேன். z ஸ்கொயரை முன்னாடி கொண்டு வரணும்னா மைனஸை வெளியில் எடுக்கணும். மைனஸை வெளியில் எடுத்தா ப்ளஸ் z ஸ்கொயர், அடுத்த டேர்ம் மைனஸ் ஆயிரும். ஓகே, ஸோ பை 2 இன்டூ dz. இந்த பை 2 கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பை 2ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக வெளியில் வந்து நான் 1/2 அப்படின்னு வச்சுக்கலாம். இன்டூ dz. இப்போ இந்த பவர் டேர்ம் மட்டும் பாருங்க, இந்த பவரில் இருக்கிற இந்த டேர்ம் மட்டும் பார்த்து இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2, சாரி, நான் நார்மலாக ஒரு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எழுதணும் இதை. ஸோ a ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 2ab இருக்குது, b ஸ்கொயர் இல்லை, விச் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z எடுத்து டிவைடட் பை 2 கொடுத்து ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z அப்படின்றது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, மைனஸ் 2 z பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் எழுதிக்கோங்க, t சிக்மா டிவைடட் பை 2 கொடுத்துட்டு ஸ்கொயர் பண்ணணும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ டி சிக்மா ஹோல் ஸ்கொயர். எனக்கு அதை ஸ்கொயர் பண்ணுற வேல்யூவை நான் வந்து இங்கே ஆடும் பண்ண போகிறோம், சப்ட்ராக்டும் பண்ண போகிறோம்.
e power t mu by square root of 2 pi மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி இ பவர் வெளியில் மைனஸ் 1/2 இருக்கு. இப்போ உள்ள z ஸ்கொயர் மைனஸ் 2t சிக்மா இஸ் செட். அண்ட் இங்கே நம்ம சைடில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல டி சிக்மா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர்னு அர்த்தம். இந்த டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயரை உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் அண்ட் பக்கத்துலேயே நான் மைனஸும் பண்ணுறேன். டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் இன்டு டி செட். நான் ஆட் பண்ண டேர்மை இதோட சேர்த்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். மைனஸில் இருக்கிறத தனியாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதை பிரிக்கும்போது என்னவாகும்? இ பவர் டி மியூ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் 1/2 அது கூட சேர்ந்து ஜெட் ஸ்கொயர் மைனஸ் 2t சிக்மா இசெட் ப்ளஸ் டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வேல்யூ. அண்ட் இந்த மைனஸை நான் இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது அது ப்ளஸ் ஆயிரும். அப்போ அதை நான் தனியாக எழுதும்போது இ பவர் ப்ளஸ் 1/2 இன்டூ டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் இன்டூ டி செட் இப்படி வந்துருச்சா? இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசெட் தான் எனக்கு உள்ளே இருக்கணும். இப்போ ரெண்டாவது இ பார்ட்டில் எனக்கு இசெட் டேர்மே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதை வெளியில் எடுத்துகிட்டு போடலாம். அகைன் அது ஒரு நமக்கு கான்ஸ்டன்ட் மாதிரி தான், அதனால அதையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இ பவர் டி மியூ ஏற்கனவே இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை. இப்போ இந்த டேர்மையும் வெளியில் எடுத்துகிட்டு வரோம். இ பவர் 1/2 இன்டூ டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் அண்ட் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் 1/2. இது இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொன்னோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருந்ததா? இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எழுதணும். ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இன்டூ டி செட். ஸோ அகைன் ஒரு சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். இந்த இ பவரை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு சப்ஸ்டியூஷன். இந்த ரெண்டாவது சப்ஸ்டியூஷனுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஜெட் மைனஸ் சிக்மா டீயை நம்ம இன்னொரு வேரியபிளாக எடுக்க போகிறோம் விச் இஸ் யூ. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் யூக்கு சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? டி செட் ஈக்குவல் டு யூ டியூன்னு வரும். இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோமா? ரீப்ளேஸ் பண்ணால் இங்கே இ பவர் டி மியூ இ பவர் டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் பை 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை உள்ளுக்குள்ள இ பவர் மைனஸ் 1/2 ஜெட் மைனஸ் டி சிக்மா அப்படின்றது யூ. இப்போ இதை வந்து நான் யூ ஸ்கொயர்னு எழுதிப்பேன். டி இசட்ன்றது யூ யூ டியூ இல்லை, அது டியூ தான். யூவை பண்ணும்போது அது டியூ தான். ஸோ டியூ. இப்போ வெளியில் இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட், உள்ளே இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட டேர்ம். இப்போ இந்த உள்ளே இருக்கிற டேர்முக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கணும். இட் இஸ் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2 இன்டூ டியூவை நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பைன்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஃபுல் பார்ட்டும் என்னவாயிடுச்சு? எனக்கு இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பைன்னு ஆயிரும். ஸோ இ பவர் டி மியூ e power t square sigma square by 2 by root of 2 pi into root of 2 pi. இப்போ இது ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆயிடுது. இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு இது ரெண்டு இ பவரில் இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறோம். ஸோ mx of t equal to e power t mu plus t square sigma square by 2. இது வந்து மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம.